நான் ஒரு தாசரத்து டிவிஎஸ் கம்பெனியில் போய் ஒரு வண்டி டியூவுக்கு எடுக்கும்போது வண்டி உங்களுக்கு எல்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வண்டி டெலிவரி கொடுத்துட்டாங்க. வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டி எடுத்து வந்து நேற்று வந்து எனக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு ஃபைனான்ஸு கிளியரன்ஸ் ஆகலை, அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, மேற்கொண்டு எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வேறு ஃபைனான்ஸில் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நேற்று 7,500 பணம் கேட்டாங்க, கொடுத்தேன். காலையில் என் ஒய்ஃபு கொரியர் லைனுக்காக என் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, என் பேரில் உள்ள வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரையில் அவங்க போய் லைன் பார்த்துட்டு இருக்கும்போது டிவிஎஸ் கம்பெனிலேருந்து வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து என் மனைவியோட துணியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அடாவடித்தனமாக செஞ்சு தாலி மோண்டு அறுத்து விட்டு எறிஞ்சுக்கிட்டு அவங்க வச்சுருந்த ஷிம்மட்டை எல்லாத்தையும் தூக்கி விட்டு எறிஞ்சுக்கிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை எனக்கு மனைவி ஃபோன் அடித்தோடனே நான் செமினார் கோல் லைன் பார்க்குறேன். திரும்பி அங்கேருந்து வந்து வண்டி அங்கேருந்து எடுத்து வந்து என் ஒய்ஃப் ஆச்சு வந்து ஜிஹெச்சில் அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அட்மிஷன் போட்டு அவங்களே ஏஆர் போட்டு வண்டி ரிஜிஸ்டர் பண்ணல. ரிஜிஸ்டர் காலைல ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் எல்லாம் கையெழுத்துலாம் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. புக் அந்த பேப்பர் அவங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ்காரங்க வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி நான் வந்துட்டு இருக்கேன். 2 பேர் டிவிஎஸ்காரங்க வந்தாங்க. வந்து வண்டியை நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. நான் நிப்பாட்டுறேன். எதுக்கு நிப்பாட்ட சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லாமல் நிப்பாட்டுமா இறங்குமா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. அப்புறம் நான் வச்சுருந்த ஷிப்மெண்ட்டு, நான் வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் கீழே எடுத்து கொடுத்துட்டு என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு என் கழுத்தில் உள்ள தாலி செயின் எல்லாத்தையும் அறுத்து என் நெஞ்சில் கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுக்கு வண்டி எடுத்தீங்கன்னு கேட்டுட்டு உங்கள் வீட்டுக்காரர் வந்து பேச சொல்லு, நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி கீழே பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டு போயிட்டாங்க. நான் ரோட்டில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.